ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ பிரித்தி சேது. இது வரைக்கும் பிரித்தி சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு தொலைக்காட்சி தமிழ் தொலைக்காட்சி பிரபல்யமான தொலைக்காட்சி. அது ஒரு ரியாலிட்டி ஷோங்கிற பேரில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது அவ்வளோ கன்றாவியாக இருக்குது. அதாவது 100 நாளைக்கு அவங்க குடும்பத்தை விட்டு தனியாக ஒரு வீட்டில் தங்கணும். நீங்கள் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அது என்ன ரியாலிட்டி ஷோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் எவ்வளோ கீழ்த்தரமாக முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக பெண்களை நடத்துறது, பெண்கள் பேசுகிறது, ரூமுக்குள்ளே வன்மத்தை கொட்டுறது, காதல் தேவையில்லாத அன்வான்ட் காதலை ஒளிபரப்புறது, அதுபோல் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. இதை டிஆர்பியை ஏற்றணுங்கிறதுனால இன்னதான் இல்லை, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அதை பார்க்குற சின்ன பசங்களுக்கு சரணமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. பள்ளிக்கூடங்களில் போயிட்டு உபயோகப்படுத்துகிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை இவங்க நடத்துகிறத பார்க்கும்போது, எதுக்காக இந்த மாதிரி ஏற்கனவே மாணவர்கள் கஞ்சா பழக்கத்தில் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த வேலை வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. இதுபோல் ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இவங்களுக்கு பணம் பத்தலையா? மற்றவர்களை நாசம் பண்ணி தான் இவங்க நல்லது செய்யணுமா? நல்லது எங்கே செய்கிறாங்க? கெட்டது செய்கிறாங்க. கெட்டதை செய்கிறதுக்கு தன்னுடைய டிஆர்பியை வளர்க்கணுங்கிறதுக்காக இன்னதான் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை ரியாலிட்டி ஷோங்கிற பேரில் நடத்திக்கிட்டு அதுக்கு உண்டான கேவலமான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஒரு வீடை அமர்த்தி அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரையும் தங்க விட்டு அவங்க காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் அதை ஒளிபரப்பி அதுக்கு ஒரு ஏகப்பட்ட ரூபாயை பணமாக கொடுத்து அதில் ஜெயிக்கிறவன் இவை, இதில் ஜெயிக்கிறவன், அதில் ஜெயிக்கிறவன்னு சொல்லிட்டு வன்மத்தை கொண்டு மக்கள் மத்தியில் தெளிக்கிறாங்களே தவிர இது நல்லதுக்கான சத்தியமாக கிடையாது. எதுக்கு ரியாலிட்டி ஷோன்னா இப்படி தான் பண்ணுறதா? இதுக்கு முன்னாடி நான் கோடீஸ்வரன் சொல்லிட்டு பண்ணாங்க. அதாவது 4 பேருக்காவது பணம் கிடச்சிது. இதில் என்ன கிடைக்குது? கேவலமான ஒரு எண்ணங்களை விதைக்கிறாங்க. இளைஞர்கள் மத்தியில் விதைக்கிறாங்க. இவனை அவன் தட்டுறது, அவனை இவன் தட்டுறது, இந்த ரூமில் போய் படுத்துக்கிறது, அந்த ரூமில் போய் படுத்துக்கிறது, காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இவங்க போடுற சண்டை, காதல், குடும்பப்பிடி சண்டை, இதெல்லாத்தையும் காட்டி மக்கள் அதையும் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதுங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தமிழகம் எங்கே போகுது, எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே புரியல. கஞ்சாவால் சீரழிந்திருக்கிற சமுதாயத்தில் நல்லது சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, நல்லது சொல்லி கொடுத்தா பார்வையாளர்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இந்த மாதிரி ஒரு கேவலமான ஷோவை நடத்துகிறாங்க. நல்லதை நடத்துங்க. இன்றைக்கி நின்னாலும் 4 மாதம் கழிச்சாவது அந்த நல்ல ஒரு செய்திகளை பார்ப்பாங்க. அதை விட்டு போட்டு மக்கள் விரும்புகிறாங்கங்கிற பேரில் கூத்தடிச்சுக்கிட்டு இவனை திட்டுறது, அவனை திட்டுறது, 2 பேரும் குடும்பப்பிடி சண்டை போடுறது அப்படிங்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு 100 நாள் வந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த வீட்டில் தனியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவாங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கணவனும் மனைவியாக கலந்துக்கிறாங்க. அவங்க 100 நாள் வீட்டில் 100 நாள்ங்கிறது கிட்டத்தட்ட 3 மாதத்தை தாண்டிடுது. அந்த 3 மாதத்தில் அவங்க என்ன செய்வாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு நிகழ்ச்சியை நடத்தி உங்கள் டிஆர்பி ரேட்டை ஏற்றணுங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயங்கிறது தான் நிஜம். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தயவுசெய்து நிறுத்தி தொலைங்க. அப்போ தான் இந்த மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் திருந்துவாங்க. அதை விட்டு போட்டு
தேவையில்லாதமா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் பரப்பாதீங்க. அதுதான் மக்கள் நினைக்கிறாங்க, வெளியில் சொல்கிறதில்ல. எவ்வளோ தூரம் இது போய் சேருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இது தடை பண்ணக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோ. இதால் பார்த்து ரசிக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோ. ஆனால் சத்தியமாக இல்லை, 100% இது தேவையில்லாத ஒரு ஷோ தான். இதை வந்து நிறுத்தலாம் நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.